சாதாரணமாகவே நம்ம ஆளுகளுக்கு ஒரு குணம் உண்டு. நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் என்னைக்காவது நல்லா இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கோமா? இருக்கேன். இது என்ன பதில்? நல்லா இருக்கியா அப்படின்னா இருக்கேன், நல்லா தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா? நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன குறை அப்படிம்பாங்க. நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லும் போதே அதில் ஏதோ 1000 குறை இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு கேள்வி கேட்டால் கூட ஒரு பாசிட்டிவாக பதில் சொல்கிற, ஒரு உற்சாகமாக, ஒரு எனர்ஜெட்டிக்காக பதில் சொல்கிற ஒரு மனோபாவம் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ மகிழ்ச்சிங்கிறது நம்ம எங்கே தேடுறோம்? என்ன கிடைச்சா நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம்? இந்த சாதாரண கேள்விக்கு என்ன இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க? பணம் இருந்தால் சொல்லிடுவீங்களா? பெரிய வீடு வாங்கிட்டா சொல்லிடுவீங்களா? நிலம் வாங்கிட்டா, இல்லை எல்லா செல்வமும் உங்கள் காலுக்கு கீழே கொட்டி கிடந்துட்டா நம்ம சொல்லிடுவோமா? நிச்சயமாக சொல்ல மாட்டோம். என்னைக்கு நம்மிடம் இருக்கிற பொருள் நமக்கு போதும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதோ அன்றைக்கு தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை நாம சொல்லுவோம். நாம சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருளே போதுங்க. என்னைக்கு அடுத்தவன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பொருள் பத்தவே பத்தாது. எப்போ பார்த்தாலும் நம்ம ஒப்பீடு. அதில் நம்ம லேடிஸ்க்கு ஒரு குணம் இருக்குங்க. ஒரு புடவை வாங்க போனால் கூட நம்மளுடைய சிந்தனை பயங்கரமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த ஆம்பளை ஆளுகள்லாம் 10 லட்சத்துக்கு ஒரு பொருளை சாதாரணமாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு புடவை வாங்க போகும்போது நம்ம தெருவுலேயே யாரை கூட்டு போகலான்னு 2 நாளாக பிளான் பண்ணுவோம். அவளை கூட்டு போனால் அவள் நல்லா இல்லாததெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம தலையில் கட்டுவா. இவளை கூட்டு போனால் விலை கூடுனதே நம்ம தலையில் கட்டுவா. இவ வேண்டாம். யார் நம்ம பேச்சுக்கு ஆமாச்சாமி போடுறாங்களோ அந்த அக்கா, அந்த தெருவிலே ஒரு ஈனாவான அக்கா இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அக்கா நீ வச்ச புளி, அது வாயிலே வைக்க முடியாது, நீ வச்ச புளி குழம்பு அட்டேங்கப்பா பிரமாதம்னு ஒரு ஓசி குழம்பு அக்கா இருக்கும். அந்த அக்காவை தேடி அக்கா வாக்கா நம்ம ட்ரெஸ் எடுக்க போவோன்னு கூட்டு போய் கடைக்கடையாக ஏறி இறங்கி ஒரு புடவையை எடுத்து இதில் சின்ன பூ வேண்டாம் பெரிய பூவாக பாருங்கள், இல்லை பெரிய பூ வேண்டாம் நடுத்தரமான பூவாக பாருங்கள், பார்டர் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ஜிகு ஜிகுன்னு இருக்கக்கூடாது சுமாராகவும் இருக்கக்கூடாதுன்னு அந்த கடைக்காரனை பைத்தியமாக ஆக்கி ஒரு புடவையை வாங்கிட்டு இந்த அக்காட்ட கேட்போம், அக்கா அந்த புடவை எப்படி இருக்கு அக்கா? நான் மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன்க்கா, இந்த மாதிரி புடவை நம்ம தெருவில் எவட்டையுமே கிடையாது. இந்த தீபாவளி ஓன் தீபாவளி தான். உனைய விலை 1750 ரூபா. சந்தோஷமாக பேக் பண்ணி வீட்டுக்கு வந்து அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் வேறு, அது ஒரு 10 கடையில் அலைஞ்சி அதுக்கு டிசைன்லாம் வச்சு அந்த டெய்லர் பொம்பளையை உசுரை வாங்கி அது கரெக்டாக தச்சும் தராது. அதுக்கு 10 தடவை ஃபோனை போட்டு 20 SMS அனுப்பி 4 தடவை நேரில் அலைஞ்சி அந்த ப்ளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு தீபாவளி அன்னைக்கு காலையில் ஹஸ்பண்டு குழந்தைங்க எல்லாரையும் சாப்பிட வச்சு குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸை மாற்ற வச்சு அனுப்பி விட்டுட்டு ஒரு 10 மணிக்கு அந்த ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வாசலுக்கு வருவோம் பாருங்க. தெருவில் உள்ள எல்லாரையும் நம்ம இன்னைக்கு அசரடிக்க போகிறோன்னு வாசலுக்கு வந்தால் கீரைக்காரமாக வரும். இந்த போனஸ் தாங்களேன் அப்படின்னு அச்சு அசலா அதே புடவை அதே கலரு அதே சரி 70 வயசு கீரைக்கம்மா வரும். போனஸ் தரேன்னு சொன்னேன் தாயி அப்படின்னு அதே கலரு. உடனே அது நம்மகிட்ட கேட்கும், போனஸோட சேர்த்து சேம் ஸ்வீட் கொடு அப்படிங்கும். உனக்கு எப்படி இந்த புடவை கிடச்சிது? இதான் முந்தா நாள் 3,500 எங்கள் தெருவில் வித்துட்டு இருந்தேங்க. நான் எங்கள் மாமியா எங்கள் நாத்தனார் 3 பேரும் வாங்கினோம் அப்படின்னு நம்ம 1750 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அதே சேலை அதே டிசைன் அதே இதான் அவங்க 3,500 வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சி எங்கே போச்சு? சத்துன்னு செத்து போயிடும். உள்ளே ஓடி போய் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு நைட்டியை போட்டுட்டு இப்படியே உட்காந்துருப்போம். இந்த தீபாவளியை வேண்டாம், எனக்கு பொங்கலும் வேண்டாம். அப்போ நம்முடைய மகிழ்ச்சியை எது தீர்மானிக்கிறது? நம்ம மகிழ்ச்சியை நாம தீர்மானிக்கல, இன்னொருவர் பாராட்டுகிறார்களா இல்லையா என்பதுதான் தீர்மானிக்கிறது என்றால் இந்த வாழ்க்கை சிறப்பானதாக இருக்காது. என்றைக்கு நம் வாழ்க்கை நம்முடைய மகிழ்ச்சியை நாம் தீர்மானிக்கிறோமோ அன்றைக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். தயவு செஞ்சு இன்னொருத்தருக்காக வாழாதீர்கள், உங்களுக்காக வாழ பழகிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி எப்பயுமே நமக்கு இன்னொரு சிந்தனை உண்டு, அடுத்தவங்ககிட்ட இருக்கிற பொருள் தான் நல்ல பொருள். இப்படி ஒரு சிந்தனை இருக்கும் தெரியுமா? அவங்க வச்சிருக்கிற பைக்கு தான் நல்ல பைக், அவங்க வச்சிருக்கிற கார் தான் நல்ல கார். என்ன இருந்தாலும் அவங்க வீடு நல்லா இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு இருக்கிற சொந்தக்காரங்க தான் நல்ல சொந்தக்காரங்க, அவங்க மாமியா மாதிரி வருமா, இப்படியே நம்ம பேசுவோம். ஆண்களும் நினைப்பாங்க, இருந்தாலும் அவங்க மனைவி நல்லா படிச்சிருக்காங்க, இவங்க மனைவி நல்லா வேலைக்கு போகிறாங்க, இவங்க மனைவி நல்லா சமைப்பாங்களாம். எல்லாருக்குமே அடுத்தவங்க பொருள் தான் சிறந்த பொருள்னு இருக்குமே தவிர நம்மகிட்ட உள்ள பொருள் சிறந்தது அப்படின்னு நம்ம நம்பவே மாட்டோம். இது நம்மளுடைய இயல்பு. ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இப்போது ஒரு 10 நாள் முன்னாடி எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமியார் வந்திருந்தாங்க. அவங்க எங்கள் பக்கத்து கிராமத்தில் இருக்காங்க. அடிக்கடி வந்துட்டு போவாங்க, வந்துட்டு போயிடுவாங்க. அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அவங்களும் நிம்மதியாக இருக்கணும்னா வந்துட்டு போயிடணும். வந்துட்டு இருந்துட்டோம்னா யாருக்கும் நிம்மதி கிடையாது. வந்துட்டு போயிடுவாங்க. போன தடவை வந்தப்போ என்ன செஞ்சாங்க, பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்ட்டு கேசரி கிண்டுனாங்க. கிச்சனில் போய் அவங்க நல்லா கிண்டுவாங்கன்னு வைங்களேன், கேசரி கிண்டுனாங்க.
என் பொண்ணு மூத்தவ தான், அவள் ஹாலில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. பையன் 7வது படிக்கிறான். எப்பயுமே இந்த சின்ன பசங்களுக்கு பாட்டி வந்துட்டாங்கன்னு வைங்க, சந்தோஷம் தாங்க முடியாது. அவங்க முந்தியை பிடிச்சிக்கிட்டே திரிவாங்க. இவனும் பாட்டி பாட்டி பாட்டின்னு அவங்க பின்னாடியே திரிஞ்சான். அவங்க கேசரி கிண்டும் போது ஏலக்காய், சுகரு என்னென்ன கேட்டாங்களோ எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு உற்சாகமாக இருந்தான். முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கேசரி கிண்டி முடிச்சோடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கிண்ணத்தில் கேசரி அள்ளி அவன் கையில் கொடுத்து இதை அக்காட்ட கொடுத்துரு அப்படின்னாங்க. வாங்கினவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, அவளுக்கு மட்டும் இம்புட்டா அப்படின்னா. உடனே அப்படியா நீ நினைக்கிற, நீ வச்சுக்கோ அப்படின்னாங்க. உடனே சொன்னான், எனக்கு மட்டும் இவ்வளவுதானா? அக்காவுக்கு கொடுத்துருன்னு சொன்னோடனே அவளுக்கு மட்டும் இம்புட்டா அப்படின்னா. சரி அப்போ நீயே வச்சுக்கணுன்னு, எனக்கு மட்டும் இவ்வளவுதானா அப்படிங்கிறான். கேசரி அதே தான், அளவு அதே தான், தட்டு அதே தான். ஆனால் அடுத்தவருக்கு கொடுக்கப்பட்டால் அது ஒசத்தி என்றும், நமக்கு கிடைத்தால் அது தாழ்ச்சி என்றும் நினைக்கிற சிந்தனை நமக்குள்ளே காலங்காலமாக இருக்கிறது. என்றைக்கு நம்மிடம் இருக்கிற பொருள் சிறந்த பொருள் தான் என்கின்ற சிந்தனை நமக்குள்ளே வருகிறதோ அன்னைக்கு தான் நமக்கு ஒரு குறையும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி வரும். ஏன்னா இது இலக்கியத்திலே இருக்குது, நம்மக்கிட்ட மட்டும் இல்லை. நீங்கள் ராமாயணம் மகாபாரதம்லாம் படிக்கும்போது அன்னைக்கு உள்ள காலகட்டத்தோடய அதை ஒப்பிட்டு படிக்கக்கூடாது, இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு மாற்றி படிக்கணும். இங்கே ராமாயணம் ஒரு காட்சி, ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போய் வச்சுட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியுமில, கடத்தி கொண்டு போய் வச்சுட்டார். இப்போ தேடி யார் வர்றான்னா அனுமன் தேடி வர்றார். அனுமனுக்கு சீதை யாருன்னு தெரியாது, எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ராமர் கூப்பிட்டு சீதை இப்படி இப்படி இருப்பாங்கன்னு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ணனை பண்ணுறார். இப்படி அழகாக இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, இப்படி குணமாக இருப்பாங்கன்னு எல்லாமே சொல்லி கொடுக்குறார். அதை மட்டும் செவி வழி செய்தியாக கேட்டுட்டு அனுமன் போகிறார். கடலை தாண்டுனா ஸ்ரீலங்கான்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் தேடுவோன்னு தேடுறார். நேராக ராவணன் அரண்மனைக்கு போகிறார், விபீஷணன் அரண்மனைக்கு போகிறார், கும்பகர்ணன் அரண்மனைக்கு போகிறார், மண்டோதரி இருக்கிற அரண்மனைக்கும் போகிறார். மண்டோதரினா யாருன்னு தெரியுமில்லம்மா, ராவணனுடைய மனைவி மண்டோதரி. அவங்க இருக்கிற அரண்மனைக்கு போன அனுமன் குழம்பி போயிட்டானாம். என்ன குழப்பம், இவங்க தான் சீதைன்னு நம்பிட்டான். யாரை பார்த்து? மண்டோதரியை பார்த்து இவங்க தான் சீதைன்னு அனுமன் நம்பிட்டான். என்ன காரணம், ராமன் சொன்ன அடையாளம் எல்லாமே அப்படியே பொருந்தி இருக்கு. சீதை எப்படி இருப்பான்னு ராமன் சொன்னாரோ அதே அழகு, அதே குணம், அதே அமைதி மண்டோதரிட்ட இருக்கு. அனுமன் நம்பிட்டான் இதுதான் சீதைன்னு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு டவுட் வருது, எப்படி ராமனை பிரிஞ்சவங்க இப்படி பட்டு சேலை கட்டி பஞ்சனையில் படுத்து தூங்குவாங்க, அதனால இவங்க சீதையா இருக்க முடியாதுன்ட்டு அவன் அசோகவனத்துக்கு தேடி போறான். இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், ராவணன் கிட்டேயே ஆல்ரெடி சீதை இருக்காங்களா, மண்டோதரி அப்படியே சீதை மாதிரி தான் இருக்கிறாங்க. அனுமனாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழகு, குணம் எல்லாமே சீதை மாதிரியே இருக்காங்க. ஆனால் ராவணனுடைய சிந்தனை எங்கே போச்சு, இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற மனைவியாகிய சீதை மேலதான் ஆசை வந்ததை தவிர தன் வீட்டிலேயே ஒரு சீதை இருக்கிறாள் என்கின்ற சிந்தனை ராவணனுக்கு இல்லை. அது மாதிரிதான் நம்ம வீட்டிலேயே நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லா மகிழ்ச்சிகளும் இருந்தாலும் கூட நமக்கான மகிழ்ச்சி வேறு எங்கோ இருக்கிறது என்று நாம் தேடி அலைவதால் தான் நம்முடைய வாழ்க்கையில் பாதி வீணாக போகிறது என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும்.